ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரீசெண்டாக என்னோடய சன் மக்களே, என் சன் பையன் தாய்லாந்து போயிட்டு வந்தார் ஒரு ட்ரிப்பு. அதில் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிட்டு வந்தப்போ முதல்ல சொல்லணும்னா அவங்க இருக்கிற சுத்தம் இல்லைங்களா. நம்ம நாடை எடுக்கும்போது நம்ம நாடு ஏன் இப்படி இல்லை அப்படிங்கிறது தெரில. பரவாயில்ல, அது வேண்டாம், நம்ம ஹெல்த் விஷயமாக போயிடலாம். இங்கே பாருங்கள், அங்கே வாங்கின மேங்கோ பாருங்கள். இது மாம்பழத்தை தான் அவங்க ட்ரையாக பண்ணியிருக்காங்க. இதில் சுகர் கிடையாது. அவங்களே சொல்லிடுறாங்க வித்தவுட் சுகர் தான். சுகரே இல்லாமல் இதோட ட்ரை மேங்கோ சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது. அங்கே விற்கிற மாம்பழமே அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. இங்கே தான் ரசாயனத்தெல்லாம் போட்டு நம்ம நிறைய ஏமாத்துறாங்க நம்மளை. ஆனால் அங்கே தாய்லாந்தில் பார்த்திங்கன்னா பழங்கள்னால் அவ்வளோ அருமையாக இருக்குது. இது ஸ்வீட்டு இல்லைங்களா, அதான் சர்க்கரை இல்லாத மாம்பழத்தில் செஞ்சது. இது பாருங்கள், இது காரம். இது அவங்களோடது தான். இது ஸ்பைசி அவங்க என்ன பயன்படுத்துவாங்களோ அந்த ஸ்பைசியில் செஞ்சது தான் அது. இந்த மேங்கோ, ட்ரை மேங்கோவும் இது நாங்கள் இந்த டேஸ்ட் பண்ணலை. ஆனால் இந்த பழத்தை நாங்கள் டேஸ்ட் பண்ணப்போ ரொம்ப அருமையாக இருந்தது. நம்ம நிறைய பேர் இப்போ மாம்பழ சீசன்லாம் வீட்டில் செய்கிறோம் இல்லைங்களா, ஆனால் அதை விட ரொம்ப அருமையாக இருந்தது. எந்த சுகரே இல்லை, அதுதான் மெயினானது. சுகரே இல்லாமல் இந்த மாம்பழம் ரொம்ப ட்ரை மேங்கோ நல்லா இருந்தது. இது மாதிரி யாராவது போனாங்கன்னா இல்லை போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சதுன்னா இந்த மாதிரியெல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்லாம். இதோட விலைன்னு பார்த்திங்கன்னா இது நம்ம விலைக்கு 250 ரூபா, இது 200 இல்லைங்களா. அடுத்தது போகலாங்களா. இது எனக்கு ஒரு பேக் வாங்கி கொடுத்துருக்காரு எங்கள் பையன். இது பார்த்திங்கன்னா நம்மளோட மணிக்கு 650 ரூபா. அவங்களோட மணிக்கு தாய்லாந்து மணிக்கு 350 ரூபா இதோ சொன்னாங்க. ஆனால் நம்ம மணிக்கு 650 ரூபா. இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமாங்க. இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டேன் நான் உங்களுக்கோசரம். இது பாருங்கள், இப்போ இது எஸ்எம் போட்டிருக்கு. என்னோடய பேரும் என் ஹஸ்பண்டோட பேரும் வந்துருக்குது. இந்த சிம்பிள் இருக்குங்களா, விநாயகர் சிம்பிள். இந்த சிம்பிளும் இந்த இந்த எஸ்எம்ங்கிற பேரும் மட்டுமே தனியாக நமக்கு பண்ணி ரெடி பண்ணி தராங்க. மோல்டு இருக்குது பார்த்திங்களா, அதில் வச்சு அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா. அதுக்கு தனியாக காசு. நமக்கு என்ன வேணுமோ அந்த பேகு மேலே பண்ணி கொடுத்துறாங்க. ஏன்னா சப்போஸ் நம்மளோடது காணா போயிடுச்சோ இல்லை தேடணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நிறைய பேகு இதே மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் இல்லைங்களா. அப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா சின்ன பேக் தான், மினி பேக் தான். எங்கள் பையன் சொன்னார் மினி பேக் தான் அது. காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், குட்டியோண்டு ஒரு என்ன மொபைல் வச்சுக்கலாம், ஒரு கொஞ்சம் பணம் வச்சுக்கலாம், ஒரு கர்ச்சீஃப் வச்சுக்கலாம், மாஸ்க் வச்சுக்கலாம், இவ்வளோ தாங்க வச்சுக்கலாம். இவ்வளோ வச்சுட்டு போகலாம், அவ்வளோதான். தனிப்பட்டெலாம் வைக்க முடியாது. இதில் மினி பேக் தான் இது. இது எனக்கு வாங்கிட்டு வந்தார். ஏன்னா இப்போ பாரு, பேக் நான் எந்த ஊருக்கு போனாலும் பேக்னால் நிறைய பார்ப்பேன் நான். அதனால பேகு பைத்தியம்னால நான் எனக்கு இந்த பேகை வாங்கிட்டு வந்தார். பாருங்கள், சூப்பராக இருக்குது பேகு. பேக்கோட குவாலிட்டி பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. அது மாதிரி எங்கேனாவது ஊருக்கு போனோம்னா நம்ம பார்க்காத ஐட்டம், நம்ம ஊரில் கிடைக்காத ஐட்டத்தை பார்த்து நம்ம வாங்கிக்கணும். இந்த பாருங்கள், இதெல்லாம் கிடைக்குமானா கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லைங்களா. இந்த மாதிரி லாக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் வச்சதெல்லாம். அதனால் இந்த மாதிரி ஐட்டத்தை வாங்கிட்டு வரலாம். அதெல்லாம் சிறப்பானது. இந்த மாதிரி நீங்கள் எங்கேனாவது ஊருக்கு போனீங்கன்னா ஏதாவது புதுவிதமான பொருள் வாங்கியிருந்தீங்கன்னா அதை பற்றி சொல்லுங்கள். நாங்களும் பார்க்குறோம், நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல போய் வாங்குகிறோம். புத்தம்புது காலை பொன்னிற வேளை என் வாழ்வில். மீண்டும் ஒரு புது பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.